ஹலோ வெல்கம்ங்க. இன்னைக்கு நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கரை அப்படின்ற ஃபிலிம் தான் தனுஷ் நடிச்ச ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நான் வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து போர் தொழில் டைரக்ட் பண்ண விக்னேஷ் ராஜாவோட நெக்ஸ்ட் ஃபிலிம் இது. அண்ட் தனுஷ் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர் கூட சேராருன்றப்ப நான் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். அண்ட் தனுஷ் கூட வந்து இந்த படத்தில் வந்து மமிதா பைஜுவும் அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார், ஜெயராம், சுராஜ் வெஞ்சரமோடுலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண படம். ஏன்னா வந்து போர் தொழில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. எனக்கு வந்து யூஸ்வலாக அந்த கிரைம் த்ரில்லர் ஜன்னர்லாம் பிடிக்கும். ஸோ அந்த ஜன்னரில் ஒரு திருப்தியாக இருந்த எனக்கு ஒரு படம்னா அது போர் தொழில் சொல்லலாம் ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அந்த டேரக்டரோட செகண்ட் ஃபிலிம் அதுவும் தனுஷ் சார் கூடன்றப்ப எனக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சாலும் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும். ஸ்டோரி வந்து இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து என்ன கதைனா ட்ரெய்லர்லேயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. தனுஷ் வந்து ஒரு திருடன் கேரக்டர் வராருன்னு. ஸோ திருட்டியே தொழிலாக வச்சுருக்க தனுஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல திருடுறப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. அண்ட் அந்த கேஸ் வந்து சுராஜ் வெஞ்சரமூடு தான் ஹேண்டில் பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா சில பொய் கேஸ்லாமும் அவர் மேலே போடணும்னு நினைக்கிறப்ப அவரை அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு தனுஷ். அங்கேருந்து தப்பிச்சு போய் வேறு ஊரில் போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருக்காரு. அந்த ஊரில் வந்து அவருக்கு பணம் தேவை வருது. அதனால் வந்து சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலத்தை வைக்கலாம்னு சொல்லி ஒய்ஃப் மமிதா பைஷோட சொந்த ஊருக்கு வராரு. ஸோ வந்த இடத்துல வந்து அந்த லேண்ட் வந்து அவருக்கு அங்கே ஒரு லேண்ட் இருக்குது, அதை விற்று நம்ம பணம் எடுத்துகிட்டு போகலான்னு வராரு. பட் அந்த லேண்ட் வந்து ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு. அந்த பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு வந்த அப்புறம் தான் தெரியுது. அண்ட் கொஞ்ச நாள் வந்து அவங்க அப்பா வந்து இறந்தும் போயிடுறாரு. அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாரும் இறந்தா அவங்க இடத்துலேயே தான் புதைப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவை அங்கே புதைக்கலான்னு போகிறப்ப பேங்க்காரங்க வந்து இடத்த ஜப்தி பண்ண வந்துடுறாங்க. நாங்கள் நிறைய வாட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சோம், அவர் வட்டி கட்டலை அப்படின்ட்டு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இது மாதிரி போலீஸ்க்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல அவங்கள புதைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. இவர் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த பாடி அவங்க அப்பாவோட பாடியை வச்சிடுறாரு. ஸோ வந்து நானாக இதில் தான் வந்து அந்த இடத்துல 7 டேஸ்க்கு மேலே வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நான் வந்து இந்த கடன் எப்படியாச்சும் அடைச்சி எங்கள் அப்பாவோட பாடியை வந்து என்னோட இடத்துலையும் புதைக்கிறோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கார். ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு எப்போவுமே கை வந்த கலையான திருட்டு இதையே நம்புறாரு. ஸோ எந்த பேங்க் வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏழைங்களெல்லாம் வந்து நம்ப வச்சு லோன் கொடுத்து இப்போ அவங்கக்கிட்ட வட்டியை பிடிங்கி ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அந்த பேங்க்லேருந்து திருடலான்னு சொல்லி அந்த பேங்க்லேயே வந்து திருட போகிறாரு. அண்ட் அந்த பேங்க்லேருந்து அவர் நினச்ச மாதிரி பணத்தை திருடினாரா இல்லையா, அவங்க அப்பாவோட அந்த கடனை அடைச்சி அவங்க லேண்டை மீட்டு அங்கேயே அவங்க அப்பாவோட டெட் பாடி புதைச்சாரு அப்படின்றத படத்தோட மீதி கதை. ஆனால் அந்த பேங்க்கில் திருட போகிறப்ப மேற்கொண்டு என்ன சம்பவங்கள்லாம் நடக்குதுன்றத ஒரு விறுவிறுப்பான ஹீஸ்ட் த்ரில்லர் ஜன்னரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டோரியாக வந்து நமக்கு இது எப்படி சொல்கிறது, ரொம்ப புதுமையான ஸ்டோரின்னு சொல்லிட முடியாது. அதே சமயம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட இப்போ ரீசெண்டாக கூட துணிவேல் இந்த மாதிரி இந்த பேங்க்குக்காரங்களுக்கு எதிராக போராடுற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பார்க்குறப்ப அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒன்லைன் அப்படி இல்லைனாலும் கடைசியில் படம் முடித்த விதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து முடிச்சப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ ஸ்டோரியாக 7 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேவை பற்றி வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நம்ம வந்து இது ஒரு இன்டென்ஸான த்ரில்லராக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து போனோம். பட் வந்து ஒரு படம் ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரு திருடி அப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டி தப்பிக்கிற சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து படம் அப்படியே ஒரு செம்ம ஸ்லோவாக ஒரு சீரியல் பார்க்குற ஃபீலே நமக்கு வரும்னு தான் சொல்லலாம். வடிவேல் சார் ஒரு படத்தில் டாமி ஏஞ்சரி அப்படின்னு ஒரு பற்றி அந்த மாதிரி எப்படா படம் எழுஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் இன்டர்வலுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து திரும்ப அவர் அந்த திருடுற முடிவு எடுக்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து படம் சூடு பிடிக்குது. அது செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த சூடு வந்து ஓரளவு அணையாமையாக தான் போகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளேவாக வந்து 7 மார்க்ஸ் தான். செகண்ட் ஹாஃப்லையும் அந்த இன்ட்ரோல் பிளாக்கும் நல்லா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டெட் ஸ்லோவில் போனது வந்து தியேட்டரில் நிறைய பேர் வந்து ஃபோன் வண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இன்னும் ஷார்ட்டாகவே அந்த சீன்ஸ்லாம் போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கும் 7 மார்க்ஸ் தான். அண்ட் ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே வேணாங்க. தனுஷ் சார் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸில் பீக்கில் இருக்கார் கேரியரில். ஸோ அவருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக 10 மார்க்ஸ் தான் கொடுக்கணும். அண்ட் மமிதா பைஜும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்துக்கு அவங்க ஏன்றது எனக்கு புரியல. மிஞ்சி போனால் ஒரு 4 சீன் தாங்க வந்திருப்பாங்க. அந்த 4 சீன்லேயும் ஒரு சீன் தான் மனசில் நிற்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கிற ஸ்கோப் இருக்கும். மீதி சீனில் வந்து கூட இருந்த குமார் மாதிரி தான் வருவாங்க. ஸோ டியூட் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அதாவது படம் ஃபுல்லாகவே அவங்கள சுற்றியே நடக்கக்கூடிய ஒரு கதை அது டியூட். அப்படி ஒரு கதையில் நடிச்சுட்டு இந்த படம் அவங்க ஏன் நடிச்சாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த கேரக்டருக்கு அவங்கள செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. இது ஒரு நார்மலான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்வலாக இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த மாதிரி நார்மலாக நம்ம தமிழ் கேர்ள்ஸ்லேயே கூட போட்டிருந்தாலுமே நல்லா
நல்லா தான் இருந்திருக்கும். அந்த அளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் மாதிரி எனக்கு தெரியல. ஓவராலாக வந்து ஆக்டிங்க்கு வந்து 10 மார்க்ஸ் கண்டிப்பாக தரலாம் தனுஷ் சார் ஆக்டிங்க்கு. அண்ட் மற்றவங்களாம் கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் கூட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்பா கேரக்டர்லாம் கூட சில ஜாலியான கேரக்டர் தான் அவரை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு டச்சிங்கான கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் மியூசிக் வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் எதுவும் பெருசாக மனசில் நிற்கல. அந்த கரசாமின்னு ஒரு பேக்ரவுண்ட் சாங் மாதிரி ஒன்று வருது, அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு தியேட்டரில் பார்க்க. மற்றதெல்லாம் வந்து பெருசாக இட்லி கடையில் ஒரு சாங்ஸ்லாம் வந்து நல்லா நம்ம மனசில் இந்த மாதிரி இதில் நிற்கலன்னு தான் சொல்லணும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவு இந்த படத்துக்கு என்ன தேவை அதை பண்ணியிருக்காரு, 8 மார்க்ஸ் தரலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் எப்படி எனக்கு எவ்வளோ மார்க் தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 70 மார்க்ஸ் தாங்க தர முடியும். ஏன்னா வந்து இது நம்ம ரீசெண்டாக இப்போ நம்ம பார்த்த ஒரு படத்தையே வந்து ஒரு வில்லேஜ் வேர்ஷனில், படம் பேர் சொல்கிறதுல கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். துணிமன் ஒரு படம் அஜித் சார் நடித்து பார்த்துருப்போம் இல்லையா, பேங்க்குக்கு எதிராக பேங்க் காசு திருடி இது பண்ணுற மாதிரி அதே கான்செப்ட். நம்ம வந்து இது ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலாக ட்ரெய்லரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடு பெட்ரோல்லாம் வந்து ஒரு சீன் மாதிரி காமிச்சு அப்போ வார் நடந்தப்போ டைமில். ஸோ இப்போ அது ட்ரெண்டாக இருக்கிறதுனால ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு கட்லேயே வந்து நமக்கு அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் படத்தில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அதெல்லாம் இருக்கும் நம்ம நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்போம். பட் ஆனால் அதுக்கும் படத்துக்கும் ஒரு துளியளவு கூட சம்மந்தம் இல்லைங்க. சும்மா அது வந்து இந்த டைமில் இந்த வார் நடந்து இப்போ நம்ம கேஸுக்கும் பெட்ரோலுக்கும் அலையிற இந்த டைமில் அதை வச்சா இன்னும் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வருமேனு ஒரு போலியான ஒரு ஹோப் கொடுத்துட்டாங்க நமக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு 70 மார்க்ஸ் தரலாம். சம்மர் ஹாலிடேஸில் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு ஆவரேஜான ஒரு ஹீஸ்ட் த்ரில்லர் தான். அங்கங்கே ஸ்லோவாக போகும், அங்கங்கே கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். ஓவராலாக வந்து ஒரு டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக போயிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்த படத்தில் என்ன வச்சாங்களோ அதே தான் இதுலேயே வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஒரு கிட்ஸோடு போய் ஒரு ஃபேமிலியோடு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக படம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இது அந்த படம் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு படம் பிடிக்கும், ஒரு ஹீஸ் த்ரில்லர் பிடிக்கும்னா கண்டிப்பாக தேட்டரில் ஒரு ட்ரை கொடுக்கலாம். மற்றவங்க ஓடிடியில் வந்தால் கூட பார்த்துக்கலாம், அதுவே பெட்ரு தான். எனக்கு தெரிஞ்சு தனுஷ் சார் வந்து இனிமேல் கொஞ்சம் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படங்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு என்டர்டெய்னராக ஒரு விஐபியில் பார்த்த மாதிரி, திருவிளையாடல் ஆரம்பமில் பார்த்த மாதிரி அந்த என்டர்டெய்னர் தனுஷ் அந்த அதை வந்து எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே லாஸ்ட்டு 3 படம் பார்த்தீங்கன்னா குபேராவாகட்டும், தேரே இஷ்க் மீன் ஆகட்டும், அப்புறம் இப்போ வந்திருக்க இந்த கரா ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் தான், அதில் தான் இம்பார்ட்டன்ஸ் தர்றாரு. ஒரு என்டர்டெய்னர் தனுஷே காணாமல் போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் படமாச்சும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம் தரணும்னு எல்லா ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பாய்.